வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி ஒரு புது டாபிக் பற்றி பேசலான்னு நினச்சேன். இதிகாசத்தை பற்றி பேசலான்னு நினச்சேன். இது என்ன ஒரு ஒரு சீரியல் வந்தது. அது பார்ட்டிஷனை பற்றி வந்த சீரியல். அதில் ஒன்று ஹிந்தியில் முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, தோஸ் ஹூ ஃபர்கெட் த லெசன்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆர் கண்டெம் டு ரிப்பீட் தெம். அதாவது இதிகாசத்தில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த பாடங்களை நம்ம மறந்துட்டோம்னா அதை கூடிய சீக்கிரம் நம்ம திரும்பி அதையே பண்ணுவோம். திரும்பி பாடத்தை கற்றுப்போம். எவ்வளோ வாட்டி நம்மளுக்கு கை சுட்டாலும் நம்மளுக்கு புத்தி வராது அப்படின்னு சொல்லுவோம். பட் அது ட்ரூவா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நிச்சயமாக உண்மை. ஏன்னா நான் மார்க்கெட்டில் 40 வருஷமாக இருக்கேன். என் வயசு நான் 18 வயசில் ஆரம்பித்தேன். இன்றைக்கி 40 வருஷம் ஆயிடுச்சு. நான் என்னோடய லைஃப்பில் ஒரு ஹர்ஷத் மேத்தா பார்த்துருக்கேன், ஒரு கேத்தன் பரேக் பார்த்துருக்கேன், 2000 கிரைசிஸ் பார்த்துருக்கேன், 2008 பார்த்துருக்கேன், கோவிடு பார்த்துருக்கேன். இப்போ இருக்கிற அப்படியே மார்க்கெட்டை ஒரே இடத்துல வச்சுக்கிட்டு பல ஸ்டாக்குகளை அடிக்கிற கோலத்தை நான் பார்த்துருக்குறேன். நம்ம தலையை எடுக்கிறாங்கன்னே தெரியாமல் தலையை எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ அதையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இது என்ன ஆகும்னா, நான் நிறைய புரோக்கர் ஆஃபீஸுக்கு போயிருக்கேன். ஒரு போர்ட்ஃபோலியோ நான் பார்த்தாலே அவன் எந்த வருஷத்தில் மார்க்கெட்டுக்குள்ளே எந்த ஸ்கேமில் பலியானான்னு என்னால் சொல்ல முடியும். இப்போ கிங்ஃபிஷரு, புஞ்சிலாய்டு, நாகார்ஜுனா கன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் இருக்குன்னா 2008 பலி. அது மாதிரி கர்நாடகா பால் பேரிங், அது மாதிரி 4 ஸ்டாக் இருந்ததுன்னா நம்ம ஹர்ஷத் மேத்தா பலி. ரைட்டுங்களா? இது மாதிரி ஒரு பீரியடுக்கு பலி இருக்குது. இந்த இதுக்கு பலினா ஓலா வச்சுருக்கான், பேடிஎம் வச்சுருக்கான், இந்த புது 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 கம்பெனி ஸ்விக்கி வச்சுருக்கிறான், ஜொமாட்டோ வச்சுருக்கிறான், இது மாதிரி ஸ்டாக்கெல்லாம் வச்சுருக்காங்கன்னா நிறைய ஊர் பேர் தெரியாத ஸ்மால் கேப்பு, மைக்ரோ கேப் ஸ்டாக்கெல்லாம் வச்சுருக்கான்னா இந்த பீரியடில் பலி. இது மாதிரி நரபலி எப்பப்போ எங்கெங்கே அந்த இதை பார்த்தே ஜாதகத்தை பார்க்குற மாதிரி இதை பார்த்தே எங்களுக்கு சொல்ல முடியும். ஆனால் நான் படித்த ஒரு 500 வருஷம் மார்க்கெட் ஹிஸ்ட்ரியும் நான் கற்றுக்கிட்ட ஃபீலிங்கும் திரும்பி திரும்பி அதே தப்பை தான் மக்கள் பண்ணுவாங்கன்னு. எப்படி ஆகும்னா, ஒரு 2008 நான் பார்க்குறது எப்படின்னா, அதுக்கு முன்னாடியிலேருந்தே அது நடந்தேன். 87க்கு முன்னாடி எங்கள் அப்பா, அதாவது ஹர்ஷத் மேத்தாக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அப்போ இந்தியாவில் இந்த மார்க்கெட்லாம் புதுசு. எங்கள் அப்பா மாதிரி இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்கலாம் எந்த ஐபிஓ வந்தாலும் ஒரு 500 1000 போட்டுருவாங்க. 10 ரூபா ஷேரு, நீங்கள் 1000 போட்டால் 100 ஷேரு. 1000 எங்களுக்கெல்லாம் பெரிய பணங்க. இந்தியாவில் இருந்தவங்களுக்கு 85 87 1000 பெரிய பணம். எங்கள் அப்பா மாதிரி ஆட்களுக்கு அன்றைக்கி அது பெரிய பணம் கிடையாது. அப்படியே சும்மா ஒரு 1000 போடுவார். கடைசியில் அவ்வளோ போட்ட கம்பெனியில் 2 சூட்கேஸ் ஃபுல்லாக பேப்பர் என்கிட்ட இருக்குது. இன்னும் கீழ்ச்சி போட வைக்கல. நான் ஏன் அதை வச்சுருக்கேன்னா, நான் அந்த தப்பை திரும்பி ஐபிஓவில் செய்யக்கூடாதுன்னு பக்கோடா போடுறதுக்குன்னு எங்கள் அப்பா சொல்லுவார். அந்த பக்கோடா பேப்பர்லாம் பத்திரமா வச்சுருக்கேன். ஏன்னா ஹிஸ்ட்ரியில் நான் பண்ண தப்பு எனக்கு திரும்பி அந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு. எப்போல்லாம் எனக்கு ஏதாவது ஒரு ஐபிஓவில் காசை உருட்டணும், டாடா டெக்னாலஜிஸில் உருட்டி பார்க்கலாமே, பஜாஜ் ஹவுசிங்கில் உருட்டி பார்க்கலாம்னா ஓடி போய் அந்த பக்கோடா கடையில் பார்ப்பேன். எங்கள் அப்பா தப்பிச்சிட்டாரு. ஒரு 3-4 கம்பெனி ஓன் பண்ணிடுச்சு. இன்ஃபோசிஸு, டாக்டர் ரெட்டி, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கம்பெனி. அதுமாதிரி தெரியாமல் ஒரு 10-15 கம்பெனி எங்கள் அப்பா ரொம்ப பண்ணிடுச்சு. அவர் போட்ட டோட்டலாக ஒரு 50,000 1,00,000 1980s விரயம் பண்ணியிருப்பார். அவருக்கு அது கோடி கணக்கில் வந்துடுச்சு. ஆனால் இன்றைக்கி என்ன ப்ராப்ளம்னா, இந்த 10 ரூபாய்க்கெலாம் ஸ்டாக் கொடுக்க மாட்டான். இன்ஃபோசிஸ் 10 ரூபாய்க்கு கொடுத்தான், அது மாதிரிலாம் கொடுக்க மாட்டான். எப்படி கொடுப்பான்னா, இன்ஃபோசிஸ் ஸ்டாக் 1000 கொடுப்பான். அது ரொம்ப நாளைக்கு 250 சுற்றிவிட்டு தான் அது போகும் மேலே. அதனால் இப்போ இருக்கிறது இன்னும் டேஞ்சரஸ். எங்கள் அப்பா மாதிரி தாயத்தை உருட்டிலாம் நீங்கள் பண்ண முடியாது. அதே மாதிரி மார்க்கெட் ஏறிட்டே இருக்கும், கீழே விழாது, நம்ம அப்படியே ஜாலியாக மெதண்டே இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா முடியாது. இப்போ நான் இந்த காலத்தில் ரீட்டைல் இன்வெஸ்டர் வந்தவன்னா கோவிடுக்கு அப்புறம் வந்தவனாக இருப்போம். முக்கால்வாசி பேர் நான் டீல் பண்ணுறவன். அவங்களாம் என்ன சொல்லுவான், சார் மார்க்கெட்டு இறங்கவே இறங்காதும்மா, மார்க்கெட்டு இறங்கவே இறங்காது,
10% விழவே விழாது சார். 20% விழாது சார். இப்போ பாருங்கள் சார், மார்க்கெட் அங்கேயே இருக்குமா. இந்த மார்க்கெட் அங்கேயே இருக்கிறச்ச நான் சொல்கிறது 4-5 பெரிய ஸ்டாக்கு சொல்லணும். ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ்னு ஒரு கம்பெனி, ரொம்ப நல்ல மனுஷன் நடத்துகிறாரு. அசோக் சூத்தானி 83 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் தேஜஸ் நெட்வொர்க்ஸ் ஒரு டாடா கம்பெனி, ட்ரெண்ட் டாடா கம்பெனி, ரேமண்ட்ஸ், இதெல்லாம் 70% டவுன் ஃப்ரம் தி பீக். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஸ்டாக்கு விழாது அப்படின்னு. ரெண்டாவது என்னென்னா, உங்களுக்கு மார்க்கெட்லேயே அனுபவம் இல்லாததுனால உங்களை மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், நான் பஃபட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவேன், 30 வருஷத்துக்கு கவலைப்பட மாட்டேன், 40 வருஷத்துக்கு கவலைப்பட மாட்டேன்னு உங்களையே ஏமாற்றிப்பீங்க. இப்போ ஒரு ஸ்டேபிளான கம்பெனி ஐடிசியில் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கவர்மெண்ட் டேக்ஸை ஏற்றும். என்ன தைரியத்தில் ஏற்றும்னா, தம் அடிக்கிறவன் எப்படியும் டீ கடையில் போய் தம் அடிக்க போகிறான். விலைவாசி ஏறி அதே மாதிரி நம்ம சிகரெட் விலையை ஏற்றினாலும் ஊத தான் போகிறான். அதனால் டேக்ஸை ஏற்றலாம். கொஞ்சம் சைனா ஸ்மக்ரேட் வந்தாலும் பரவாயில்லன்னு ஏற்றிட்டோம். இவனும் அந்த ப்ராம்ப்டாக அதை ஏற்றிடுவான். ப்ராம்ப்டாக ஏற்றினானா 2 வருஷம் 2 குவார்ட்டர் 6லேருந்து 9 மாதத்துக்கு சேல்ஸ் குறையும். அதனால ப்ராஃபிட் அடிப்படும். உடனே அந்த ஸ்டாக்கை 10% போட்டு தூக்கி போட்டு வச்சுருவாங்க. ஆனால் அந்த ஸ்டாக்கு பையா அப்பாது சிகரெட்டு கம்பெனி இல்லைப்பா, இன்னொரு 15-20 கம்பெனி ஆகிடுச்சின்னு பல தரம் சொன்னாலும் பல பேர் கமெண்ட்டில் என்ன எழுதுவாங்கன்னா, ஐயோ போச்சு, ஐயோ போச்சு, இப்படி போச்சு, டமால்னு போயிடுச்சுன்னு. அது 400லேருந்து 350க்கு தான் விழுந்தது. அந்த ஹோட்டலில் ஒரு 20 ரூபா கொடுத்துட்டான், 370 ரூபாய்க்கு விழுந்திருக்கு. இதுக்கே அழுதிங்கன்னா எப்படி? நான் சொல்கிறேன் 400லேருந்து 200 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு. 200க்கு வந்தால் நீங்கள் மாற பிடிச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். ஹிஸ்ட்ரியில் திரும்பி 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 சொன்னது என்னென்னா, ஈவன் பெஸ்ட்டு கம்பெனி 70-80% விழும். டிசிஎஸ்ஸை நான் 65 ரூபாய்க்கு பார்த்துருக்கேன் 2008. அன்றைக்கி வாங்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயே இருக்கக்கூடாது. திரும்பி திரும்பி உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, ஹிஸ்ட்ரி நம்ம 2008, 2017, 2025, 2030, 35 நான் போனப்புறம், நான் இந்த உலகத்துலேன்னு போனப்புறம் 2050, 60 திரும்பி திரும்பி இது வந்துகிட்டே இருக்கும். எல்லாம் ஒன்றுமே பண்ணாது. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது 98% சைக்காலஜி, 2% தான் ஃபைனான்ஸ். நீங்கள்லாம் குதூகலமாக இருந்து சூப்பராக இருந்தீங்கன்னா மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கும். என்றைக்கு உங்களுக்கு பயம் வருதோ அந்த சைடில் இறங்கி ஒரேடியாக பொத்துன்னு கீழே விழும். இந்த ஏறுறதும் இறங்குறதும் நம்ம ஹிஸ்ட்ரியில் நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஆனால் இந்த வாட்டி டிஃப்ரெண்ட்டு. எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட பெரிய முட்டாள் யாரும் இருக்க முடியாது. இதே மாதிரி தான் இனிமேல் என்ன ஆகிடும், ட்ரம்ப் என்ன பண்ணிட போகிறான்னு நினச்சம்போது வெனிசுவேலாவில் தூக்கி குண்டை போட்டு உள்ளே வந்துட்டோம். நீங்கள்லாம் என்ன சொல்லியிருந்தீங்க, டீடாலரைசேஷன், டாலரே காணாமல் போயிடும், அமெரிக்காவே புஷ் ஆகிடுச்சுன்னு. அமெரிக்கா என்ன பண்ண முடியும்னு காமிச்சானா, 3வது கண்ட்ரிக்குள்ளே போய் நீட்டாக அதை வாரே பண்ணாமல் 4 ஹெலிகாப்டர் வச்சு அந்த ஊர் பிரசிடெண்ட்டும் அவன் பஞ்சாதியும் தூக்கி ஹெலிகாப்டரில் போட்டுக்கிட்டு 10 ஹவர்ஸில் அமெரிக்காவில் கொண்டு போய் இறக்கி ஜெயிலில் தள்ளிட்டான். உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கேன்ட்டான். உலகத்தில் மற்றவன்லாம் கத்திகிட்ருக்கானே தவிர 48 மணி நேரம் ஆகிடுச்சு, ஒன்றும் பண்ணலை. இதை உங்களுக்கு வேணால் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஈரான் மற்ற ஊரில் அவனுக்கு அகேன்ஸ்டாக பேசிட்டவன்னா அஸ்தியில் ஜனம் கண்டுட்டு உட்காந்துட்டுருப்பான். இவ்வளோ ஈஸியாக இருந்தால் பூட்டின் ஜெலன்ஸ்கியை தூக்கியிருக்கணும்ல இத்தனை இடத்துக்கு. ஜெலன்ஸ்கி ஆர்மி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ஊர் ஃபுல்லாக போய் பேசிக்கின்னு இருக்கிறான். பூட்டினால் ஒன்றும் பண்ண முடியல. சைனாக்காரனும் எல்லா சப்போர்ட்டும் கொடுக்குறான், நார்த் கொரியாவும் எல்லாம் கொடுக்குறான். அதனால தான் நான் சொல்கிறேன், ஹிஸ்ட்ரியிலேருந்து பாடத்தை கற்றுக்குங்க. சும்மா இங்கே இருக்கிற நியூஸை பார்த்து பேசாதீங்க. நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.